நண்பர்களுக்கு வணக்கம். வாய்ஸ் கேக்குதாப்பா? நம்ம இப்போ 2 வாரத்துக்கு மேல கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். இந்த நடத்தின சப்ஜெக்டை வச்சுட்டு நம்ம இதுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லா ட்ரேடுக்குமே சொல்லியிருக்கோம். நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. வெல்டர், ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட், எலக்ட்ரீஷியன் எல்லாருக்குமே டவுட் கிளாரிஃபிகேஷன் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இதில் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். போர்டு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். உதய் அவர் கேட்டிருக்காரு கிளியரன்ஸ் ஆங்கிள் ட்ரில் பிட்ல அப்படின்னா அப்புறம் சிசில்லையும் கேட்டிருக்காரு. இப்ப அவரு சிம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரில் பிட்டோட இது வரைஞ்சிருக்காரு, சரிதா? அதுல வந்து உங்களுக்கு லிப் ஆங்கிள்னா என்ன, கிளியரன்ஸ் ஆங்கிள்னா என்னன்ட்டு போர்டுல இப்ப படம் ட்ரில் பிட்டோட இது படம் வரைஞ்சிருக்காரு. ஒரே நிமிஷம், ஒரு படம் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அப்படியே மெசேஜ்ல போட்டுட்டே இருங்க. இப்ப இந்த டவுட் வந்து மேக்சிமம் நம்ம வந்துட்டு கிளாஸ்ல சொன்னதுதான். சொல்லாததெல்லாம் புதுசா யாருமே டவுட் கேட்கல. நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா புரியும். செரிஸ், பொலாரிட்டி, டிசிபி. ஏன்னா எலக்ட்ரிஷியனா என்ன ட்ரேடு மட்டும் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லா ட்ரேடும் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால உங்களுக்கு டவுட்னா நீங்க என்ன ட்ரேடுன்னு சொல்லி இது பண்ணீங்கன்னா நம்ம அந்த ட்ரேடு விட்டு நம்ம கேட்கலாம். ஃபேக்கல்டிஸ் எல்லா ஃபேக்கல்ட்டியும் இருக்காங்க. ஓகே, வெல்டர். ஓகே.
ஆக்சி அசிட்லின் 3100 டு 3200 இது ரைட் ஆன்சரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு வெல்டருக்கு நம்ம கிளாஸ் எடுத்த மிஸ்டர் பெருமாள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே, குட் ஈவினிங். வெல்டர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க ஆக்சி அசிட்டிலின் 3100 டு 3200 கரெக்ட் ஆன்சரா கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்சி அசிட்டிலின் நம்ம அந்த இது வச்சு நம்ம கேசஸ் யூஸ் பண்ண சொல்ல மினிமம் வந்து 3100, மேக்ஸிமம் வந்து 3300. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்பரைசிக் ஃபிளேம் எடுத்தனாக்கா 3100°C, நியூட்ரல் ஃபிளேம் எடுக்கும்போது பார்த்தா 3200, ஆக்சிடைசிங் ஃபிளேம் எடுக்க சொல்ல பார்த்தா 3300. அப்போ இதனுடைய டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 3100 டு 3300 தான் சரியான ஆன்சர். அடுத்து இன்னொரு கேள்வி என்னன்னா polarity in DCEP and DCEL. ஓகே, டிசிஇபி அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிவேஷன் பாத்தீங்கன்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரான் பாசிட்டிவ். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் போலாரிட்டி. எப்போ வந்து எலக்ட்ரானுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறப்போ அதே அப்படியே ரிவர்ஸ் போலாரிட்டி ஆயிடுது. டிசிஇபி இதுல அப்ரிவேஷன் பார்த்தா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரான் பாசிட்டிவ், கோல்டுக்கு வந்து பிளஸ் கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதான் வந்து பார்த்தா டிசிஇபி. அடுத்தது டிசிஇஎன் டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ். இப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட் போலாரிட்டி. எலக்ட்ரானுக்கு வந்து நெகட்டிவ் போல் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் போலாரிட்டி ஆகுது. அதனுடைய அப்ரிவேஷன் டிசிஇஎன் டைரக்ட் கரண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ். இதுதான் அதோட பாரு. கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன் வந்து ஆக்டிவ் கேஸ் சொல்றோம்? CO2 அப்படின்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்டிவ் கேஸே கிடையாது. அது வந்து என்ன இன்னட் கேஸ் தான். அது வந்து எங்கேயுமே வந்து இது பண்றது இல்லை. அட்மாஸ்பியர் ஏரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அவ்வளவுதான். அது வந்து ஆக்டிவ் கேஸோ இதெல்லாம் கிடையாது. CO2 வந்து பார்த்தா இன்னட் கேஸ் தான். தாமரை, ஒரு டவுட் கிளாரிஃபை ஆயிருக்காதுன்னு. ஆக்டிவ் கேஸ் இருந்தாக்கா இன்னட் கேஸ் மாதிரியே தான். அது மட்டும் ஆக்டிவ் கேஸ் ஏன் டிஃபரெண்ட் தனியாக கிளாஸ் பண்ணிருக்கோம்னாக்கா அது மெட்டல் கூட வந்து சேர்ந்து வெளியே இருக்கு. அதில் உள்ள கார்பன் கலண்ட் வந்து அந்த மெட்டல் கூட அதிகமாக சேரும். அதனால வந்து வினைபெறி வாய்ப்பு விட்டு அதை வந்து தனியாக கிளாஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து ஆக்டிவ் கேஸ் சொல்லுவாங்க. ஓகே, தாமரை உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். தாமரை ஓகே. அடுத்து இப்ப நம்ம ஃபிட்டருக்கு அந்த கேள்வி கேட்டுக்கலாம். ட்ரில் பிட்டோட ஆங்கிள்ஸை பத்தியான டவுட்டுக்கு அவர் மிஸ்டர் மோகன சுந்தரம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ட்ரில் பிட்டோட கிளியரன்ஸ் ஆங்கிள், கிராக் ஆங்கிள் பிளஸ் ஒரு பாயிண்ட் ஆங்கிள், 3 ஆங்கிள் கேட்டுருந்தீங்களா? ஆடியபிளா கேட்டுக்கோங்க. அதாவது நீங்க ட்ரில் பிட் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ட்ரில் பிட்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரில் பிட்ல பாத்தீங்கன்னா 118 இருக்கும். பாயிண்ட் ஆங்கிள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் ஆங்கிள்ங்கிறது 12 டிகிரி. 12 டிகிரி எப்படின்னா ட்ரில் பிட்டோட கட்டிங் எட்ஜ் இருந்து வெட்டுப்பட்ட திசு வெளியே வரதுக்காக நம்ம அளவு பண்ணக்கூடியதான் கிளியரன்ஸ் ஆங்கிள். அந்த கிளியரன்ஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா 12 டிகிரி. அதே மாதிரி ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஹெலிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க மார்ஜின் ஃப்ளூட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சம் ரேடியஸ்ல வளைஞ்சு போயிட்டு இருக்கு, அதான் ஹெலிக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த ஹெலிக்ஸ் ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா
இன்புட்டோட சென்டர் ஆக்சிஸும் இது எவ்வளவு வளைஞ்சு போகணும் இந்த டிகிரி தான் வந்து ஹெலிக்ஸ் ஆங்கிள். அதாவது ஹெலிக்ஸ் ஆங்கிள்ங்கிறது ஒன் ஆஃப் த ரேக் ஆங்கிள். ரேக் ஆங்கிளும் ஹெலிக்ஸ் ஆங்கிளும் ஒண்ணுதான். கிளியரன்ஸ் ஆங்கிள் 12 டிகிரி. மெயினா கேட்கறது கிளியரன்ஸ் ஆங்கிளோட டிகிரி கேட்பாங்க. 12 டிகிரி. அந்த 12 டிகிரிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏரியா லிப்பு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஏன் ஃப்ளூட் வெட்டிருக்காங்கன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின் ஃப்ளூட் வெட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீசன் கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து கூலண்ட் உள்ள போறதுக்கு, இன்னொன்னு கட்டிங் பண்ண பிசுலாம் வெளியே வர்றதுக்கு. மோஸ்ட் இந்த ரீசன் தான் சொல்லுவோம். இதோட மெயின் ரீசன் ஒன்று இருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா, ஃப்ளூட் வெட்டினாதான் கட்டிங் எட்ஜ் கொடுக்க முடியும். ஃப்ளூட் வெட்டினா கட்டிங் எட்ஜ் ஒன்று கொண்டு வரவே முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது முதல் நீங்க செய்ய வேண்டிய ஆப்ஷன் வந்து கட்டிங் எட்ஜ். இட் இஸ் ப்ரொவைட் ஃபார் கட்டிங் எட்ஜ். கட்டிங் எட்ஜ் நம்ம குறிப்பிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா ஃப்ளூட் வெட்டியே ஆகும். ரெண்டாவது தான் வந்து பிசில் வெளியே வர்றதுக்கு. மூணாவது கூலண்ட் உள்ள போகும். ஓகேங்களா? டவுட் கிளியர் ஆகி நினைக்கிறேன். கவர்மெண்ட் ட்ரேடிங் டெக்னிக். வெர்னியர் கேலிபர் மற்றும் மைக்ரோமீட்டர் எல்லாம் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் வெர்னியர் சொல்லுங்க. காசு ரொம்ப மறந்துட்டேன். இப்ப வந்து இன்னும் கன்சல்ட் இப்போ ஒரு ஓடிய நம்ம மெஷர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து ஜாப் வச்சுட்டு மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணிட்டு எப்படி ரீடிங்க பண்ண போறோம்னு பார்க்கணும். ரீட் பண்ணா இந்த இடத்துல 0 இது போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த 0 வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற 0 வெர்னியர் ஸ்கேல். இது வந்து மெயின் ஸ்கேல். இந்த ரெண்டு 0வும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். மேட்ச் ஆச்சுன்னா 0 0 வேல்யூ. இப்போ 10ல மேட்ச் ஆகுதுன்னா 10.0 டைரக்டா எழுதலாம் வேல்யூ. ஒருவேளை 10க்கு நேரா மேட்ச் ஆகல அப்படின்னா இது வந்து 10க்கும் 11க்கும் நடுவில் இருக்கு இந்த கோடு அப்படின்னா மெயின் ஸ்கேலோட ரீடிங்க எனக்கு எழுதிக்கணும் 10. அப்புறம் வெர்னியர் ஸ்கேலுக்கு கீழே இருக்கு இல்லையா? இந்த கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேல்ல எந்த கோடு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஒருவேளை நான் என்ன சொல்றேன்னா ஒரு 16வது கோடு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கேன். 16th ஒரு 60 இன்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவுமா 0.02. அப்போ 16
32 32 கூட பாயிண்ட் வந்து இந்த ஸ்தானம் கண்டுபிடிச்சோம்னா 0.32 ஆன்சர். அப்போ 0.32 வருதுயா. வெயிட் ஸ்கேலோட வேல்யூ 10, வெர்னியர் ஸ்கேலோட வேல்யூ 0.32. இந்த 0.32 எப்படி வந்து தனியா போட்டா 16வது ஸ்கோர் மேட்ச் ஆகுது. லீஸ்ட் வந்து 0.02, அந்த மல்டிப்ளை பண்ணும்போது 0.32 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 10.32. இதுல என்ன டவுட் இருக்குல்ல? டவுட் இருந்தா கேளுங்க. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது வெரியர் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல். முதல்ல மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு டிவிஷன்ஸ்ல 0 மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். 10க்கும் 11க்கும் நடுவுல இந்த 0 மேட்ச் ஆகுதுன்னா அப்போ மெயின் ஸ்கேலோட ரீடிங் எடுத்து எழுதிக்கணும் 10ன்னு. அப்புறம் இந்த வெரியர் ஸ்கேல்ல எந்த கோடு மேட்ச் ஆகுது கரெக்டா, இதுல ஒரு கோடு வந்து மெயின் ஸ்கேல் வந்து மேட்ச் ஆகும். அது எந்த கோடுன்னு செக் பண்ணணும்னா என்ன நினைக்கிறேன்னா 16வது கோடு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். இந்த 16வது கோடோட லீஸ்ட் கவுண்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணோம்னா 0.32 வருது. அப்போ அந்த மெயின் ஸ்கேல் ரீடிங்கும் வெரியர் ஸ்கேல் ரீடிங்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோம்னா 10.32 எம்எம் வருது ஆன்சர். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்து நாங்க மைக்ரோமீட்டர் ஸ்கேல். லெவல் ப்ராடக்ட் மைக்ரோமீட்டரா? இது மைக்ரோமீட்டர். ஹை ஸ்பீட் ரூல்ல இருந்து நம்பர் டபுள் பாட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் சேல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபிசிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எலக்ட்ரிசிட்டி இடத்துல கிங் வீல்லாம் யூஸ் ஆகும். அதாவது ஃபினிஷிங் மட்டும் யூஸ் ஆகும். ஒரு கருத்து வெர்னியர் அது தனியா எடுக்கலாம். டைட்டில் ஸ்பீட் பார்ப்போம். மைக்ரோமீட்டர்ல இந்த இடத்து பேர் வந்து ஆங்கிள் செய்வாங்க. எதுக்கு எது வருது இது வந்து ஸ்பீட் ஸ்பீட் இந்த இடத்து பேர் வந்து ஸ்பீடுங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு மெட்டலை எடுக்குது இது பிம்பிள் ஆல்மோஸ்ட் மெஷரிங் வந்து இந்த பாயிண்ட் தான். இந்த இடத்துல தான் வந்து ஜாப் வச்சு போறோம். இந்த இடத்துல டச் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? நடுவில் ஜாப் வச்சுட்டு இந்த ராக்கெட்டை திருப்பும் போது இது வந்து இந்த ஸ்பிண்டில் வந்து மூவபிள், இது வந்து டச் ஆயிடும். டச் ஆன உடனே நம்ம வேலையை பார்க்க போறோம். வேலையை வந்து இந்த பேரல், இந்த பேரல்ல இருந்து மெயின் ஸ்கேல், இதுதான் மெயின் ஸ்கேல். இது வந்து மைக்ரோமீட்டர்ல இருக்கிற டிம்பிள் இருக்கிற டிவிஷன். இதை வந்து லீஸ்ட் கவுண்ட், இதுதானே லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு பண்ணிட்டு 0.01. அப்ப இதோட வேல்யூ வந்து இது ஒரு கோடு வந்து 0.01. இதுல இருக்கிறது 1 mm, சாரி 0.5 mm. இங்க இருக்கிறது வந்து 0.5. ஒரு கோடும் 0.5 கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரியும் இது 1, இது 2 அப்படி போட்டிருப்பாங்க. அடுத்த கோடை விட்டுட்டு அதுக்கு கோடு 3 போட்டிருப்பாங்க. ஒரு கோடு இப்படி போட்டிருப்பாங்க. இது 1 mm, இது 2 mm இப்படி போட்டிருப்பாங்க இதுல. ஓகேங்களா? இப்போ இதுல எப்படி நம்ம ரீடிங் பார்க்க போறோம்? இந்த இது வந்து டேட்டம் லைன். இந்த டேட்டம் லைனு இந்த சிங்கிள் டிவிஷன்ல என்ன மேட்ச் ஆகுது நம்ம
இந்த இடத்துல இருக்கு இல்லையா, எந்த இடத்துல விசிபிளா இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஒருவேளை இது வந்து 10.5 இங்க தெரியுற வேல்யூ வந்து இங்க தெரியும் இல்லையா, இந்த வேல்யூ வந்து 10.5ன்னு வச்சுக்கலாம். 10.5 10.5 மெயின் ஸ்கேல் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து இந்த டேட்டம் லைனோட எந்த கோடு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு 48வது கோடு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுல மொத்தம் 50 கோடு இருக்கும். 50 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. 50 கோடுல 48வது கோடுக்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகுதுன்னா 48 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் போடணும். லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01. இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0.28 வருமா? 0.28 வரும். இது கூட இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். முதல்ல இதை பார்க்கலையா, இந்த வேல்யூ 10.5 பிளஸ் 0.48 0.48 இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா 982 10.982. புரியுதுங்களா? டவுட் தான் திரும்ப சொல்றேன். இதுல வந்து மைக்ரோமீட்டர்ல மெஷரிங் ஃபேஸ் வந்து ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் நடுவில் ஜா வைக்க போறோம். ஜா வச்சு ராட்செட்டை வச்சு நம்ம டைப் பண்ணும்போது இதுல வந்து டச் ஆயிடும். டச் ஆன உடனே நம்ம வேல்யூ பார்க்கணும். இந்த பேரல் வேல்யூ வந்து 10.5 அதை எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இதுல எந்த இடத்துல எந்த கோடு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இதுல எந்த கோடு மேட்ச் ஆகுது, நம்ம அப்ராக்சிமேட் 48 லைன் வந்து நமக்கு மேட்ச் ஆகுதுன்னா 48 இன்டூ 0.1 போட்டேன். போட்டோம்னா 0.48 வருது. அது கூட இதை ஆட் பண்ணிக்க வேல்யூ இதாகும். இப்படிதான் மெஷர் பண்ணும். லாஸ்ட் ஒன் வெர்னியர் பெவல் ப்ரொடெக்டர். வெர்னியர் பெவல் ப்ரொடெக்டர் வந்து ஆங்கிளை மெஷர் பண்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஜாப் வந்து சர்க்கிளோட கோணம் எவ்வளவு, மொத்த புது சர்க்கிளோட கோணம் எவ்வளவு? 360 டிகிரி. 360 டிகிரி. அந்த 360 டிகிரில நீங்க எங்க எவ்வளவு போட்டுருப்பாங்கன்னா 0ல இருந்து 90 இந்த இடத்துலயே 0 போட்டுருப்பாங்க. 90 வரைக்கும் தான் போட்டுருப்பாங்க. இதுல 90 மெஷர் பண்ணிருப்பாங்க. நம்ம வேற என்ன ஆட் பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து 120 அளக்க முடியாதுன்னா அளக்கலாம். 90 பிளஸ் 30 எவ்வளவு? 120 தானே இருக்கும். இப்போ இதுல வந்து இது வந்து வெர்னியர் ஸ்கேல். இதுதான் வெர்னியர் ஸ்கேல். இது மெயின் ஸ்கேல். இது மெயின் ஸ்கேல். மெயின் ஸ்கேல்ல வந்து 1 டிகிரி வேல்யூ எல்லாமே 1 டிகிரி. இந்த வெர்னியர் ஸ்கேலோட வேல்யூ லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? 5 மினிட். எப்படி வருதுன்னா 1 டிகிரி எடுத்து 12 பிரிவுகளா பிரிச்சிருப்பாங்க. 12 டிவிஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. 1 டிகிரி எடுத்து 12 டிவிஷன்ஸா பிரிச்சிருப்பாங்க. இப்போ 12 டிவிஷன்னா 1 டிகிரினா எத்தனை மினிட் தெரியுமா? 60 மினிட். 60 மினிட் 12 பிரிச்சோம்னா 5 மினிட் தான் லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு? 5 மினிட்.
இப்போ இதை வச்சு நம்ம கணக்கு போட போறோம். இப்போ எப்படி வேல்யூ பார்க்க போறோம். இந்த ஆங்கிள் இப்போ இந்த இடத்துல ஜாப் வந்து எடுத்து வந்து கரெக்டா வச்சுட்டு இது வந்து டச் ஆகும். இது ஸ்லைடிங் இப்படி திருப்ப முடியும். இந்த ஸ்லைடை வந்து இப்படி திருப்ப முடியும். இது எடுத்து வந்து இதுல ஒர்க் பண்ணிடணும். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வேல்யூ பார்க்கணும். வேல்யூ எப்படி பார்க்கறது கொஞ்சம் கிளியரா சொல்றேன். இது மட்டும் இதுல தெரியாது, தனியா எழுது. இப்போ நிறைய கோடு போடல, போடாமே நான் போடுறேன். இது மெயின் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல்ல வந்து ஜீரோ 60 ஏன் போட்டுருக்காங்கன்னா 60 மினிட், அதுக்காக அப்படி போட்டுருக்காங்க. 2 டிகிரி எடுத்து நம்ம பிரிச்சுக்காங்க. இந்த பக்கம் வந்துடும். இப்போ வேல்யூ எப்படி பார்க்க போறோம்னா இது மெயின் ஸ்கேல் 0, இது வெர்னியர் ஸ்கேல் 0. இந்த வெர்னியர் ஸ்கேல் 0 எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு நேரா நீங்க பார்க்கும்போது 20க்கு மேல போயிடுச்சு. ஒரு 28வது கோடு வந்துச்சு. ஆனா 28வது கோடு 29வது கோடு நடுவுல இருக்கு. 28வது கோடு மேட்ச் ஆகல, ஆனா நடுவுல இருக்கு. மெயின் ஸ்கேலோட டிவிஷன் எவ்வளோ? 28 எழுதிக்கலாமா? 28 டிகிரி மைனஸ். இதுக்கப்புறமா இங்க மேட்ச் ஆகல, அப்புறம் எங்க மேட்ச் ஆயிருக்கு நம்ம செக் பண்ணலாம். எதுல மேட்ச் ஆகுது செக் பண்ண தோராயமா ஒரு 3வது கோடு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த கோடுக்கு 3வது கோடு மேட்ச் ஆகுது இல்லையா? இந்த 3வது கோடு மேட்ச் ஆகுது நேரா. இப்போ 3வது கோடு மேட்ச் ஆகுதுன்னா 3 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோமா? 5 மினிட். 5 மினிட் தானே? 5 மினிட் போடும்போது 3 5 தான் 15 மினிட்டுக்கு வரும். இப்போ இது கூட இதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி 28 இருக்கு பிளஸ் 15 மினிட். அப்போ 15 மினிட் டைரக்டா பக்கத்துல எழுதிக்கலாம். போட்டோம்னா ஏதாவது டவுட் இல்ல? இன்னொரு தடவை சொல்லுங்க. 68 பண்ணுங்க. 68 பண்ணுங்க. 68 68 இருந்தா எப்படின்னு கேட்கறாங்க. 68 28 இது எப்படி கேட்கறாங்களா? 68 தான் நீங்க இங்கே புரியுறீங்க. இல்ல 16 நினைச்சிருக்கேன். 60ன்றது வந்து இந்த 60 கேட்டிருப்பாரு. இந்த 60ன்றது வந்து ஒரு டிகிரியோட ஒரு டிகிரின்னா 60 மினிட். ஒரு டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட். இப்படி போட்டோம்னா மினிட்னு அர்த்தம். மினிட்னு அர்த்தம். ஓகே. ஒரு மைக்ரோமீட்டர், வெர்னியர், லெவல் ப்ராடக்ட் ரிலீஸ் கவுண்ட் அது எப்படி எடுக்கிறது எல்லாமே நல்லா கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறோம். திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. நீங்க கவனிங்க, அந்த இது என்னன்றது கவனிங்க. அடுத்த ஒரு கேள்வி. இது வந்து வெர்னியர் லெவல் ப்ரொடெக்டர். இதுல வந்து இது மெயின் ஸ்கேல். இதுல வந்து இது ஸ்லைட் ஆகும். இது தனியா ஸ்லைட் ஆகும், இது தனியா ஸ்லைட் ஆகும். இது சுத்தும் போது இது இதோட மேட்ச் ஆயிருக்கும். இது வந்து இந்த மெயின் ஸ்கேலோட ஃபிட் ஆயிருக்கும். இது வந்து இந்த வெர்னியர் ஸ்கேலோட ஃபிட் ஆயிருக்கும். அதனால ரெண்டுமே செப்பரேட்டா மூவ் ஆகும். செப்பரேட்டா மூவ் ஆகும்போது இந்த ரெண்டு கேப் வந்து இதெல்லாம் ஜாப் வைக்கணும். வச்சுட்டு இதை எடுத்து வந்து இதை பட் பண்றோம். பட் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ எங்க எவ்வளவு காட்டுதோ அதெல்லாம் மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு ரீடிங் வருதுன்னு நம்ம இங்க பார்க்கணும். மெயின் ஸ்கேல்ல எல்லாமே 1 mm. இப்போ 1 mm பார்க்கும்போது 28ல நமக்கு மேட்ச் ஆகுது. 28 தாண்டி இருக்கு. 29க்கு 28க்கு நடுவில் இருக்கு.
58ன்னா 28 டிகிரி டைரக்டா எழுதிட்டேன். அப்புறமா இந்த ஸ்கேல்ல பார்க்கணும். வெர்னியர் ஸ்கேல்ல எத்தனாவது கோடு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்க்கும்போது 1, 2, 3வது கோடு மேட்ச் ஆகுது. இந்த 3வது கோடு மேட்ச் ஆகுது. அப்போ 3வது கோடுனா 3 இன்டு லீஸ்ட் கவுண்ட் என்னன்னா 5 மினிட் இங்க பார்த்தோம். இந்த 5 மினிட்டை மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா 15 மினிட் வருது. இந்த 28 டிகிரியோட 15 மினிட்டை ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டா 28 டிகிரி 15 மினிட் வருது. ஓகேங்களா? டவுட் என்ன இருக்கா? இப்ப மைக்ரோமீட்டர்ல 9.5 இன்ட்டு 0.68 வந்து அதை எப்படி பண்ணணும் கேட்குறாங்க. அப்ப அது இப்ப அடுத்து பிட்டர்ல கேட்டிருக்கீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரூல் வந்து அதோட ஷைன் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு மெட்டீரியல் என்னன்றாங்க. அது ஸ்டீல் ரூல் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யறது தான். அதுக்கு வந்துட்டு ஷைனிங் அப்படின்னா வேணா குரோமியம் கோட்டடா இருக்கலாம். குரோமியம் ஃபினிஷ் குரோம் கோட்டட் வந்து இருக்கிறது தான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரூலு. அதனால வந்து அது ஷைனிங்க்குன்னு தனியா இல்லை, அது மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டியே அதுதான். நம்ம வேணுனாலும் குரோமியம் ஃபினிஷ் கோட் வேணா கொடுத்துருப்பாங்க. அடுத்து இன்னும் அந்த ஃபீடு கட்டு இந்த ஹை ஸ்பீட் வீலு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு மோகன சுந்தரம் வர்றாரு. அதாவது ஹை ஸ்பீட் வீலு ரப்பர் பாண்ட் ஆர் ரெசினாய்ட் பாண்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. அதாவது ட்ரில் பிட்ல நீங்க கேட்டிருந்தீங்க டவுட்டு. ஸ்பீட் அப்படின்னா என்ன, ஃபீட்னா என்ன, டெப்த் ஆஃப் த கட் அப்படின்னா என்ன, இந்த 3 டவுட் கேட்டிருந்தீங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது ஆர்பிஎம், ரெவல்யூஷன் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஸ்பிண்டிலோ ட்ரில் பிட்டோ ரெண்டும் சேர்ந்து கம்மியா தான் சுத்தம். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு சுத்துதோ அந்த சுற்றுகளின் எண்ணிக்கை தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு. ஒரு நிமிஷத்துக்கு சுத்தக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை தான் ஆர்பிஎம். ஆர்பிஎம்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்பீடு, ட்ரில் பிட்டோட ஸ்பீடு. ஃபீடு அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கட் பண்ற மெட்டீரியல்ல ட்ரில் பிட் எவ்வளவு டிராவல் பண்ணுது, இதுதான் வந்து ஃபீட் ரேட். ஃபீட் ரேட் அப்படிங்கிறது ரேட் அப்படின்னாலே அங்க அந்த மினிட் வரும்னு அர்த்தம். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம ட்ரில் பிட் வந்து எவ்வளவு மெட்டலை ரிமூவ் பண்ணிக்கிட்டு உள்ள டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஃபீட். இப்ப ஸ்பீட்னா என்னன்னு தெரியுது, ஃபீட்னா என்னன்னு தெரியுது. அடுத்தது டெப்த் ஆஃப் த கட். நீங்க கேட்க டெப்த் ஆஃப் த கட் அப்படிங்கிறது ட்ரில் பிட்டோட ஒரு முழு சுத்துக்கு எவ்வளவு மெட்டலை வெட்டி இருக்கு, இதுதான் வந்து டெப்த் ஆஃப் த கட். ஓகேங்களா? இப்ப ஸ்பீடு, ஃபீடு, டெப்த் ஆஃப் த கட், இது 3க்கான விளக்கம் தெளிவா சொல்லியாச்சு, புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து ரெசினாய்ஸ்டு பாண்டு, ரப்பர் பாண்டு, இது ரெண்டும் ஹை ஸ்பீடு வீலா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துருக்கு. ரெண்டுமே ஹை ஸ்பீடு வீல் தான், சேம் ஸ்பீடு தான். ரப்பர் பாண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீடு கட்டிங் வீல் தான், ரெசினாய்ஸ்டு பாண்டும் வந்து ஹை ஸ்பீடு கட்டிங் வீல் தான். ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ரப்பர் பாண்டை வந்து ஸ்மூத் ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு ஜாப் ஹீட்டா இருக்கும், ஓவர் ஹீட்டா இருக்கும், அதுல கொண்டு போய் நம்ம ரப்பர் பாண்டை யூஸ் பண்ண முடியாது. அது பினிஷிங், அதாவது ஆக்சுவலா பினிஷிங் ஆப்ரேஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாது. தின் வீலா சின்ன வீலா ரப்பர் பாண்ட் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஹைலி ஹை பினிஷிங்க்கு இந்த மாதிரி, அதாவது எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துல, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை பினிஷிங் வாங்குற இடத்துல ஸ்மூத் ஆப்ரேஷன் மட்டும்தான் வந்து ரப்பர் பாண்ட் யூஸ் பண்ண முடியும். ரெசினாய்ஸ் பாண்ட் அப்படி இல்லை, அவர் அல்டிமேட் ரஃப் கிரைண்டிங் பண்ணணும், அடிச்சு தரணும், நிறைய மெட்டீரியல் எடுக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசினாய்ஸ் பாண்டை யூஸ் பண்ணலாம். அதுவும் ஹை ஸ்பீடு கட்டிங் வீல் தான். மோஸ்ட்லி சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரெசினாய்ஸ் பாண்ட் யூஸ் பண்ணலாம். ரப்பர் பாண்ட் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா சென்டர்லெஸ் கிரைண்டர், ஹை அக்யூரசி கிரைண்டர், இதுல மட்டும்தான் ரப்பர் பாண்ட் யூஸ் பண்ண முடியும். இது தின்னா இருக்கும், அது திக்கா இருக்கும். இது ரஃப், ரெசினாய்ஸ் பாண்ட் வந்து ரஃப், ரப்பர் பாண்ட் வந்து ஸ்மூத். பட் ஸ்பீடு, கட்டிங் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் ரெண்டும் சேம் தான். ஓகே, இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் வந்து கேட்டுருவீங்க, மெயினா வந்து போன கிளாஸ் நான் தான் எடுத்தேன். கிரைண்டிங் வீல்ல வந்து பாத்தீங்கன்னா புக்ல கொடுத்துருக்காங்க ரஃப், சாஃப்ட், மீடியம், ஹார்டு.
3 கிரேடு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. உங்க மினி புக் இருக்கிறது 1966 ஐஎஸ் 1966. இதெல்லாம் பழைய காலத்து மெத்தடு. இப்ப உங்களுக்கு வேல்யூஷன் பண்றது ஏஐ தான். இது ஆக்சுவலா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல கம்ப்யூட்டர்ல போட்டா ஆன்சர் தர போகுது. நீங்க தெளிவா எழுதுங்க, யாருக்கும் பயப்படாதீங்க, கான்பிடண்டா எழுதுங்க. ரஃப் அப்படின்னா, சாஃப்ட் அப்படின்னா ஏ இ சி இ இ எஃப் ஜி ஹெச் இந்த 8 தான். இது வந்து சாஃப்ட். மீடியம் அப்படின்னா ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி இந்த ஐட்டம். மீதி பேலன்ஸ் 10 பாத்தீங்கன்னா கியூ ஆர் எஸ் டி யூ பி டபிள்யூ எக்ஸ் ஒய் செட். இந்த 10 பாத்தீங்கன்னா கார்டு. ஆனா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொன்று இருக்கு. பழைய நாங்க படிக்கிற புக்ல பாத்தீங்கன்னா, நாங்க படிச்சப்ப அப்ப எல்லாம் அந்த ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா ஏபிசிடி 4 தான் வந்து இதா வந்திருக்கும், சாஃப்டா வந்திருக்கும். கடைசி 4 பாத்தீங்கன்னா இந்த டபிள்யூ எக்ஸைஸ் தான் ஹார்டு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா 13 14 நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் வந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இன்னும் அட்வான்ஸா போயிடுச்சு. அதான் வந்து 1966 அந்த அந்த ஸ்டாண்டர்டு. அதே ஸ்டாண்டர்ட் நம்ம வச்சுட்டு இருக்கல. அதுல இருந்து நம்ம டிராவல் ஆகி 50 வருஷம் வந்துட்டோம். இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட் அப்படின்னா 8, மீடியம்னா 8, ஹார்டுனா 10. தெளிவா எழுதுங்க, கன்ஃபார்ம் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்துட்டு இந்த டேப் பில் சைஸ் கேட்டிருந்தீங்க. அது வந்து ராஜேஷ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பொதுவா கேபிட்டல் சைஸ்னா டைரக்டா பேட் டயமீட்டர் வந்து பிக்சர் மேட்ச் பண்ணா கேபிட்டல் சைஸ் வந்துடும். அவ்வளவுதான். ஆனா நான் வந்து இதே த்ரெட் போடுறோம்னா டர்னர்லாம் த்ரெட் போடுறாங்க இல்லையா, த்ரெட்டோட மைனர் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டெப்த் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்றோம். டேப் சைஸ் சொல்லிடுறேன் முதல்ல. மேஜர் டயமீட்டர் ஆஃப் த்ரெட், த்ரெட்டோட மேஜர் டயமீட்டர் மைனஸ் பிச். டேப் போடும்போது முதல்ல ஒரு ட்ரில் பண்ணணும் இல்லைங்களா, என்ன சைஸ்க்கு ட்ரில் பண்ணணும்னு தெரியும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. மேஜர் டயமீட்டர் ஆஃப் த்ரெட். ஒருவேளை நம்ம வந்து M10 த்ரெட் போடுறோம்னு வச்சுங்களேன். M10 மெட்ரிக் த்ரெட் 10 mm டயமீட்டர், மேஜர் டயமீட்டர் 10 mm. M10 எவ்வளவு பிச்சுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாதா? M10 பிச் வந்து M10 into 1.5 mm. 1.5 mm இதுதான் வந்து பிச்சு. இன்டு 1.5 இந்த சைட்ல கொடுத்தாங்கன்னா இதுதான் பிச்சு. அப்போ மேஜர் டயமீட்டர் வந்து 10 mm மைனஸ் பிச் வந்து 1.5 மைனஸ் பண்ணோம்னா கேபிட்டல் சைஸ் வந்து 8.5 mm. இது கேபிட்டல் சைஸ். பொதுவா நம்ம வந்து இது த்ரெட் பார்க்கணும். த்ரெட்ல இதுக்கு பேர் தான் பிச்சு. இந்த 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 இருக்கு இல்லையா, இதுதான் பிச்சு.
இதே சைஸ் தான் இதுவும் இருக்கும். இதுவும் பிச் தான். இதுவும் பிச் தான், இதுவும் பிச் தான், சேம் சைஸ் தான் இருக்கும். இந்த இடத்து பேர் வந்து ரூட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்து பேர் வந்து மேல இருக்கு இல்லையா முகடு பேர் வந்து கிரெஸ்ட்னு சொல்லுவாங்க. கிரெஸ்ட். புரியறதுக்காக தனியா போட்டுருக்காங்க. இந்த இடத்துல டெப்த் நமக்கு வரணும் இல்லையா, அதனால இங்க தனியா இந்த தூரம் போடுறேன். Time தான் ready. Final dia ready. இது மேல diameter. இதுல டெப்த்ன்றது என்னன்னா இங்க இருந்து இதுதான் டெப்த். இந்த இடத்துக்கு பேர் தான் அந்த டெப்த். இந்த டெப்த் வந்து நமக்கு தெரியணும். டெப்த் தெரிஞ்சாதான் அந்த மைனர் டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். பொதுவா M20 த்ரெட் போறோம்னா M20 த்ரெட் போறோம்னா M20க்கு டைரக்டா M20 இன்டு 2.5 அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்ல கொடுத்து போயிடுவாங்க. மைனர் டயமீட்டர் எவ்வளோன்னு தெரியாது. மைனர் டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா டெப்த் தெரியணும். டெப்த் தெரிஞ்சாதான் நம்ம மைனர் டயமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். சரி, டெப்த் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு மைனர் டயா எப்படி வரும்? மைனர் டயா இஸ் ஈக்குவல் டு மேஜர் டயாமீட்டர் மைனஸ் 2 இன்டு டெப்த். ஏன் 2 இன்டு டெப்த் போறோம்னா இங்க ஒரு டெப்த் இருக்கு, அதே இங்க இந்த சைடுல ஒரு டெப்த் இருக்கு, கரெக்டா? அதனால 2 இன்டு டெப்த் போறோம். மேஜர் டயாமீட்டர் இருந்து இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் கூட்டி கழிச்சிட்டுனா ஆன்சர் வரும். முதல்ல டெப்த் தெரியும். டெப்த்துக்கு ஃபார்முலா இருக்கு. மெட்ரிக் த்ரெட் போறோம்னா எம்னா மெட்ரிக் த்ரெட். மெட்ரிக் த்ரெட்ல டெப்த் கண்டுபிடிக்கணும்னா டெப்த் இஸ் ஈக்குவல் டு 0.61 into pitch. இதான் ஃபார்முலா. டெப்த் சிங்கிள் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதான். இப்போ 0.61 into pitchனா 0.61 into M20 எவ்வளவு pitch? 2.5 mm. இதான் pitch. அப்போ இந்த 2.5 இங்க எழுதிக்கலாம். இது போடும்போது மல்டிப்ளை தெரியுமா? அது சொல்றீங்க யாருன்னா பார்த்து சொல்லுங்க. 0.61 into 2.5. ஆன்சர் சொல்லுங்க. 1.525 mm. இப்போ இது வந்து சிங்கிள் டெப்த். இன்டு 2 போட சொல்லுங்க அப்படியே. 1.525 into 2 3.05 mm. இதுதான் வந்து டபுள் டெப்த். 2 இன்டு டெப்த் போடுறோம் இல்லையா, 2 இன்டு டெப்த் இதோட வேல்யூ 2 இன்டு டெப்த் எழுதுறீங்க. இதோட வேல்யூ 3.05. இப்போ மேஜர் டயாமீட்டர் எவ்வளவுனா 20 mm மைனஸ் 2 இன்டு டெப்த் 3.05 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 16.20 மைனஸ் 3.05 போட்டோம்னா 16.95 வரும். இதே வந்து நல்லா கவனிங்க, இது வந்து லேத்துல
த்ரெட் போடும்போது இந்த ஃபார்முலா. இதே டேபிள் சைஸ் கண்டிப்பா பிச் டைரக்டா மைனஸ் பண்ணுவோம். பிச் டைரக்டா மைனஸ் பண்ணா என்ன வரும்? 17.5 தான் வரும். டேப்ல த்ரெட் போடும்போது மைனர் டயமீட்டர் வந்து 16.95 தான் வைக்கணும். சரிங்களா? இதான் வந்து கரெக்ட் சைஸ். வேற ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த இதுல? எலக்ட்ரிஷியன் ஏதோ ஒரு டவுட் கேட்டிருக்கேன்றீங்க. மெசேஜ் அனுப்புங்க. தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஸ்டட் வெல்டிங் பத்தி மிஸ்டர் உத்தரபாண்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிளாஸ் ஸ்டட் வெல்டிங், டிஸ்டன்ஸ் வெல்டிங் இதெல்லாம் பத்தி நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். தெரியும் அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். நான் வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் வெல்டிங் எடுத்துக்கணும். அது வந்து விரிவா வந்து நான் செப்பரேட் பண்ணி சொல்றேன் பிக்சரோட. 6X7 ஸ்டோனுக்கு வந்துட்டு என்ன சைஸ் பில் போடணும்? டிராயிங் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. டிராயிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம ஒன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம வெனஸ்டேக்கு மேல அது ஒரு நாள் பிளான் பண்றோம். டிராயிங்கோட இது பார்த்துட்டு நம்ம அடுத்த வாரம் நம்ம அதை பத்தி இது பண்ணலாம். நெக்ஸ்ட் பத்தி கேட்கலாம். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பிளக்ஸ பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு மிஸ்டர் உத்தரபாண்டி. நேற்று நடந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கேஸ் வெல்டிங் எடுத்துருந்தோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு அடுத்தது வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 2 பிளஸ் கொடுத்துருந்தேன். போரான் சைடு போர் கேஸ் இது வந்து காமன் பிளஸ். இது பார்த்தீங்கன்னா ராசனும் பிரான்சிலும் போரான் கொடுத்துட்டு இருந்தோம். அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் அது போரான் கொடுத்துட்டு இருந்தோம். காப்பருக்கும் போரான் கொடுத்துட்டு காமன் பிளஸ். இதெல்லாம் வந்து உங்க எழுபூர்ல இருந்து போரான் சைடு போர் கேஸ். போரான் சைடு போர் கேஸ் அதுதான் ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ஸ்டெயின்லெஸ் வெல்டிங் அப்படிங்கிற தனியா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெட்டி அடிக்கிறீங்களா வந்து நான் வந்து வேற பிளஸ் கொடுத்துருந்தேன். சி குளோரைடு அண்ட் பொட்டாசியம் டைகுளோரைடு. கோரிஸ் வந்து காமனான பரிசு. இது வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் எல்லாத்துக்குமே இந்த போரிக் ஆசிடும் போராட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக்கா வந்து இது தப்பு இல்லை. இது வந்து எது யூஸ் பண்ணலாம்னா
கரெக்டா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் வரணும் பொட்டாசியம் டைக்ளோரைட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஆனா போராக்ஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்க லெவி பேட்டர்ல வந்து போராக்ஸ் போரிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு தான் போராக்ஸ் போடலாம். சப்போஸ் சிங்க் குளோரைட் பொட்டாசியம் டைக்ளோரைட் தான் நீங்க இதான் போடணும். இதான் கரெக்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கான பிளக்ஸ் வந்து. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து நோ டவுட் கட்டுறீங்க. பிளஸ் வந்து கிராஸ் வெல்டிங் பை கேஸ்ல வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டு 1 mm ஸ்கொயர் பெட் ஜாயிண்ட் அது வந்து ரூட் ஆஃப் தேவையில்ல அதுக்கு வந்து அதுல வந்து 1.2 ஸ்கொயர் 0.8 mm ரூட் கேப் சேம் டூ நாசல் சைஸ் பில்லராட் வந்து 2 அதுல 1.2 அதே சேம் சைஸ் கொடுத்தேன் 0.8 கேப் 3 நாசல் சைஸ் 2 பில்லராட் அதான் வந்து தனித்தனியா இருக்குங்க. நீங்க வந்து 1.2 mm வந்து 1.5 mm வந்து சேம் தான். ரெண்டு சேம் இருக்கும். தனித்தனியா கொடுத்து வந்து 1.2 வந்து 1.5 வரைக்கும் சேம் தான். நாசல் சைஸ் சேம் நாசல் சைஸ் நாசல் சைஸ் கேப் பார்த்தீங்கன்னா 0.8 தான் சேம் பில்லரோட போயிடும். தனித்தனியா 1.2 1.2 தனித்தனியா கொடுத்துருக்கேன். அதை வந்து ரவுண்ட் பண்ணி கேட்கறாரு கொஸ்டின். அது கரெக்ட் தான். தனித்தனியா கொடுத்துருக்கேன். போதும். ஹலோ, இந்த ஹை கிரேட் அண்ட் லோ கிரேட் வெல்ட் அடிக்கும் போது எந்த கிரேட் வெல்டிங் ராட் யூஸ் பண்ணணும்? ஹை கிரேட் மெட்டீரியல் வெல்ட் அடிக்கும் ராடா இல்ல லோ கிரேட் மெட்டீரியல் வெல்டிங் ராடா? ஹை கிரேடு ஒரு ஹை கிரேடு ஒரு லோ கிரேட் மெட்டல்ஸ் போது எப்பவுமே விச் ஹை எது வந்து ஹையா இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் SS பிளஸ் நம்ம லோ கார்பன் ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹை கிரேடு இது லோ கிரேடு. இப்போ இதுக்கு வந்து நம்ம லோ கிரேடுக்கான 6 தெரியும். 6 நம்ம யூஸ் பண்ணுவோம். 7 யூஸ் பண்ணுவோம். ஆமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா தனியா வந்து இதுக்கு வந்து காம்பினேஷன் ராட் இருக்கு. ஸ்பெஷலா வந்து ஆனா நம்ம ஸ்டெயின்லெஸ் ராடே யூஸ் பண்ணலாம். 309 காம்பினேஷன் ராட் அதுதான் யூஸ் பண்ணலாம். இந்த ராட் யூஸ் பண்ணுறது லோ கிரேட்ல 6 யூஸ் பண்ணுறது கொண்டாது. அதனால வந்து ஹையர் எது ஹையரா இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஒருத்தர் கேள்வி கேட்டீங்க, dia 6H7 hole is to be reamed in steel workpiece. What size of drill will be required? இப்போ அந்த ட்ரில் சைஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரீம் சைஸும் நமக்கு வந்து ட்ரில் சைஸ் ரீம் பண்றதை விட ட்ரில் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா ரீம் வந்து நமக்கு ஒரு ஃபினிஷ்டு குவாலிட்டி இருக்கிறது. ஸோ அப்போ ட்ரில் சைஸ் வந்து நார்மலாக ரீம் சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் ப்ளஸ் ஓவர் சைஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நமக்கு அண்டர் சைஸ் ஓவர் சைஸ்க்குலாம் ஒரு டேபிளர் காலம் இருக்குது. நம்ம அந்த டேபிளர் காலம் வந்து நாளைக்கு அப்படியே ஃபுல்லாக சார்ட்டாக போட்டு அடுத்த கிளாஸில் நம்ம இது பண்ணுவோம். இப்போ அதுக்கு என்னென்னா அந்த அண்டர் சைஸ் அப்படின்னு வச்சோங்களேன், ஜென்ரலாக வந்துட்டு அந்த டேபிள் படி பார்த்தீங்கன்னா 5 to 20 mm வந்து 0.2லேருந்து 0.3 வரைக்கும் வருது அண்டர் சைஸ். ஓவர் சைஸ்னாவே எந்த சைஸ் ட்ரில் பிட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து
0.05 தான் நமக்கு வந்து அக்செப்டபிள். ஸோ இப்போ நமக்கு என்ன அங்க இன்னொன்று அந்த 6H7 அந்த 6னா என்னன்னா அந்த ஹோல் டயா இந்த H7 அப்படின்றது டாலரன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸ்ல இருக்க ஹோலுக்கு தான் நம்ம என்ன இது இந்த ரீம் பண்ணோம்னா நம்ம என்ன சைஸ் ட்ரில் போடணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ட்ரில் சைஸ் வந்து என்னன்னா அந்த 6 ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அங்கே. அந்த 6ல இருந்து இந்த 0.2 + 0.05 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த 6ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 5.75 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5.8 அந்த மாதிரி கூட ஆன்சர் என்ன இருக்கும் 5. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு இதில் வந்துருக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன 5.5 5.8 6 6.2. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நமக்கு வந்து 2 இது வந்து இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா 6 விட நம்ம சின்ன ட்ரில் தான் நம்ம போட போகிறோம். அப்போனா அந்த 2 ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு தான் 5.5 5.8 நமக்கு ஆன்சர் வருது 5.75. ஸோ அந்த ஆன்சர் வந்து 5.8 இப்படி தான் போடணும். நம்ம இந்த டேபிளரோட நான் அடுத்த வர ஃபிட்டர் கிளாஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். VHL மேனுஃபேக்சர்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின் இது போர்ஷன்ல இருக்கா? மிஸ்டர் போக்கோ C3 எலக்ட்ரிக்கல் இது போர்ஷன்ல இருக்கா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் VHL மேனுஃபேக்சர்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின். ஓகே, ஒரு நிமிஷம் எலக்ட்ரிக்கல் கேட்டுருவோம். What size nozzle will select for fusion welding of cast iron? Single or V budget? கேஷர் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட் மாதிரி தான். சேம் சைஸ் லைசன்ஸ் என்ன யூஸ் பண்ணமோ அதே யூஸ் பண்ண போகிறோம். பெரியவும் ஸ்கொயர் பண்ணிட்டு மைண்ட் யூஸ் பண்ண வேண்டாம். லாஸ்ட் சைட் டெவலப் பண்ணுவோம். சேம் சைஸ் நம்ம யூஸ் பண்ணா ஒவ்வொரு சார்ட்டு வந்து அதில் வந்து மைண்ட் செட்டுக்கு சார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க சேம் சைஸ் காமிக்கலாம். நம்ம வந்து Please explain VHL manufactured electrical machine. காப்பர் மட்டும் தான் வந்து ஒரு சைஸ் நான் பெரிய சைஸ் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாத்துக்குமே வந்து சொல்றாரு நான் நேரம் போதும். எங்களுக்கு வீடு இருக்குங்களா? ஓ ஏத்தணும். திருச்சி ஏட்டமும் போட்டீங்கன்னாக்கா நானும் போயிட்டு ஒரு போயிட்டு போனோம். கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு அப்புறமா மைண்ட் செட் போன மாதிரியா கேஷ் வந்து மைண்ட் செட் வேண்டிய மாதிரி கேஷ் வேண்டி நான் ஸ்பெசிஃபிக்காக கேஷ் வேண்டியா இருக்கும். இல்ல கேஷ்
சென்சிட்டிவ் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ட்ரைனிங் பண்ணுறா வந்து இது வயர்லெஸ் யூஸ் பண்ணுறது மெக்கானிக் ட்ரைனிங் வயர்லெஸ் கிரைண்டிங் யூஸ் பண்ணலாம் அல்லது பஃபிங் யூஸ் பண்ணுவாங்க கிரைண்டிங் சரிங்களா வயர்லெஸ் இல்லைன்னா கிரைண்டிங் வயரிங் பண்ணலாம் இது மாதிரி யூஸ் பண்றதுதான் மெக்கானிக் யூஸ் பண்ணுவாங்க கெமிக்கல் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னாக்கா காமனா கெமிக்கல் ட்ரைனிங் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஹைட்ரோகுளோரிக் வந்து யூஸ் பண்ணி கெமிக்கல் அதை வந்து அந்த கிளினிக்கோடைய பார்ட் மேல பூசிடுவாங்க ப்ரெஷ் வச்சு அது வந்து மேல ஆக்சைட்ஸ் மேல இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் அதுக்கப்புறம் தொடச்சிட்டுருவாங்க இதுதான் வந்து கெமிக்கல் கிளீனிங் மெத்தட் மோஸ்ட்லி வந்து எக்ஸல் தான் யூஸ் பண்ணுறோம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஓகே, அடுத்து எலக்ட்ரிஷியன் ஒன்று கேட்டிருக்கீங்க. Explain BHL manufactured electrical machine. வந்து லாஸ்ட் கொஸ்டின் BHL manufactured by the electrical machines. BHL வந்து எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் எதுவும் இல்லை பவர் தான் மேனுஃபேக்சரிங்கான எக்யூப்மெண்ட் நம்ம பண்றது வந்து இதுதான் பண்றோம் ஜென்ரேஷன்ல வந்து ஜென்ரேட்டர் அது வந்து கிலோவாட் இருக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இது ரெண்டு தான் வந்து BHL வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்ம வந்து சைடுக்கு கொடுக்குறது அந்த எக்யூப்மெண்ட்ல பார்த்தா அது ஒன் வேர்டு கொஸ்டின் தான் அது பெருசா எதுவும் இருக்காது அது ஒரு கொஸ்டின் போடுங்க என்னன்னா தெரிஞ்சுக்கணும் அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் ரெண்டு தான் அதை தெரிஞ்சுக்க வேண்டியது இது நம்ம எலக்ட்ரிக்கல் வந்து தனியா கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒரு ஓரளவு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சர் நேரம் பார்த்துக்கலாம் வேற எதனா அதுல டவுட் இருக்கா எலக்ட்ரிஷியன் அந்த போக்கோன்னு போட்டிருந்தீங்கல்ல, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அந்த போக்கோ C3 சார் சிவகுரு சார் ஆடியபிளா சார்? ஹலோ சார் சிவகுருநாதன் சார் போக்கோ C3 சார். அடியபிள் சார் சார் இந்த HT மோட்டார்ஸ்லாம் எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது. HT மோட்டார்ஸ்
ஆமாங்க சார். எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி எல்டி ஓகே சார். ஆனால் ஹச்டி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது சார். சரி, ஓகே. இது எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு தனியா ஒரு கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு ஓகேங்க சார். அதுக்கப்புறமா நம்ம அந்த டவுட் எல்லாம் கொஞ்சம் பேசலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. கேக்குது, இப்ப கேக்குது. தான் சரி கேக்குது. என்ன கேட்டாருன்னா, சரி, இது வரைக்கும் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் செஷன்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல வீடியோ எப்போ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, இது 2 ஹவர்ஸுக்கு பக்கம் கிளாஸ் டெய்லியும் போயிட்டு இருக்கு. நம்ம போயிட்டு அதை கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம நெட் இஷ்யூனால கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி வருது. அது எடிட் பண்ணலாமா இல்லை அப்படியே இது பண்றதா? இங்க எடிட்டிங்கும் போயிட்டு இருக்கு. அது போனதுக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். கொஞ்சம் சீக்கிரமா அதோட வேலை நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். அப்புறம் வேற என்ன, இந்த ரீசனிங் எப்ப, இன்ஜினியரிங் டிராயிங்கு எல்லாமே வர வாரத்துல நம்ம கவர் பண்றோம். செவ்வாய்க்கிழமை வந்து ரீசனிங் கிளாஸ் போடுறோம். டிராயிங்கும் வந்துட்டு இந்த வெள்ளி சனி இந்த மாதிரி இந்த வாரத்துல போட்டுடலாம். ஃபுல் டெஸ்ட் இப்போ ஃபிட்டருக்கு ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. தியரி வெல்டருக்கும் வந்துட்டு இந்த 2-3 நாள்ல முடிஞ்சிடும். அடுத்த 2-3 கிளாஸ்ல. ஸோ அடுத்த சண்டேக்கு அப்புறமா அடுத்த மண்டேல இருந்து நம்ம டெய்லி எக்ஸாம் பேட்டர்ன்ல கொண்டு போகலாம். இந்த குரூப்ல இன்னைக்கு காலையில வாட்ஸ்அப்ல கேட்டீங்க, என்ன சார் மற்ற ட்ரேடுக்கெல்லாம் இது பண்ணுங்கன்ட்டு. இன்னைக்கு 8 ஃபேக்கல்ட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் ஃபிட்டர் டர்னர் யாரும் வரல. எலக்ட்ரிஷியன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு இந்த கிளாஸ் வீடியோ இந்த ஜூம்ல வந்துட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணா இப்ப ரெக்கார்ட் ஆகுறது அடுத்த 2 to 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் நமக்கு சேவ் ஆகும். இந்த சேவ் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு தான் வந்துட்டு நம்ம அதை பார்க்க முடியுது. அதுல இருக்க அந்த எடிட் பண்ணி போடுறது தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. நம்ம எப்படியும் இந்த வாரத்துல எல்லாமே போட்டுருவோம். ஓகே, உங்களுக்கு டவுட் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிஷியன் ஸ்டூடெண்ட் அதான் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு நம்ம நாளைக்கு அந்த எலக்ட்ரிஷியன் இப்போ வந்திருக்க ஃபேக்கல்டிஸ்ட்டை பேசிட்டு அவங்க எப்போ கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுறாங்களோ அதை பார்த்துட்டு அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அதில் பார்த்துட்டு எலக்ட்ரிஷியன் ஜாயின் ஆகிக்குங்க. யூடியூப்பில் நம்ம இன்னும் போட ஆரம்பிக்கல. போட்டுட்டா நான் வந்து அந்த எந்த லிங்க்குன்னு நம்ம இது பண்ணுறோம். ஒயரிங் டயக்ராமில் ஓகே ஒயரிங் டயக்ராம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டுருவாங்க. ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்ம அது ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்தோம். திரும்ப வேணால் அதை வேணால் ரீகால் பண்ணலாம். ஹீட் ட்ரீட்மெண்ட்டும் அப்புறம் அந்த அக்ரெசிவ் பாண்டு அந்த இது மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணா இன்னொரு கிளாஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்றது என்னன்னா, VHL மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு டாபிக். ஓகே, அதான் இப்போதான் ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணாரு. நம்ம உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கிளாஸ் எடுக்கும்போது அதையும் சேர்த்து சொல்லிடுவாங்க. அப்புறம் எக்ஸாம் எப்போ சார் ட்ரேட் வைஸ் கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் ஆகுமா? ஆமா, எக்ஸாம் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் தான் இருக்கும். அதுல எல்லாம் எதுவும் சந்தேகம் இல்லை.
இப்ப வெல்டிங்ல என்ன கேட்டிருக்கீங்கன்னா, அமெரிக்கன் மெத்தட் ஆர் பிரிட்டிஷ் மெத்தட், விச் மெத்தட் ஃபாலோ இன் வெல்டிங்? உத்தரவாண்டி சார் எக்ஸ்பிளைன். நாம வந்து நம்ம ஆர்ட் வெல்டிங் வந்து அமெரிக்கன் வெல்டிங் சிஸ்டரோட மோடிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். பிரிட்டிஷ் மெத்தட் வந்து அதிகமாக யூஸ் பண்றது இல்லை. இந்தியன் வெல்டிங் சொசைட்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இது ஃபாலோ பண்றோம். மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து அமெரிக்கன் வெல்டிங் சிஸ்டரோட மோடி மெத்தட் தான் எலக்ட்ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் மெத்தட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அமெரிக்கன் ஸ்டார் half of and still ஓகே, நம்ம இந்த மெட்டீரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி எல்லாம் கூட ஒரு கிளாஸ் எடுத்துருவோம். அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் கிளாஸ் எடுத்துருவோம். டர்னர் இப்போ சொன்ன உடனே இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, பேப்பர் டர்னிங். அவங்க இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் 7:30 மணி ஆச்சு, யாருமே டர்னர் ஃபிட்டர் இல்லை அப்படின்ட்டு இப்பதான் கிளம்பி போறாங்க. ஓகே, நம்ம இதையும் நம்ம வந்துட்டு இது பண்ணிப்போம். நம்ம அடுத்த உங்களுக்கு தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, ஃபிட்டர் டர்னர் மெஸ்டிஸ்க்கு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல ஆட் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஆட் ஆயிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சரை போட்டுடலாம். போஸ்ட் ஹீட்டிங் டெம்பரேச்சர் வெல்டிங் மீடியம் கார்பன் ஸ்டீல் பிளேட்டுக்கு ரீஹீட்டிங் போஸ்டிங்லாம் வந்து இன்னும் ஆர்ட் வெல்டிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி போகலாம் வந்து. இனிமேதான் எப்படி வந்து எவ்வளோ ரீஹீட்டிங் தேவையா தேவையில்லையா, போஸ்ட் ஹீட்டிங் தேவையா இல்லையா, எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகம், இன்னும் அடுத்த கிளாஸ் தான் பார்க்க பாருங்க. ஆர்டிசான் பாஸ்ட் கொஸ்டின் கேக்குறீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொஸ்டின் இது வரைக்கும் பலருக்கு கிடைக்கல. இருந்தாலும் பார்த்துட்டு கிடைச்சதுன்னா நம்ம அதையும் போஸ்ட் பண்றோம். ஸ்டீல் ரூலுக்கு கிளேஸ் அண்ட் ஷைனியா இருக்கு சார், அதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க? இதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடி தான் சொன்னோம். அந்த மெட்டீரியலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் அது செய்யறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருக்கும். ப்ளஸ் அடுத்த நாளா குரோமியம் ஃபினிஷ், குரோம் ஃபினிஷ் அது கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஷைனிங் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அது துரு பிடிக்கக்கூடாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே வந்து நமக்கு ஈஸியாக துரு பிடிக்காது. அதுக்காக தான் அந்த மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. அந்த ஷைனிங்க்கு வந்துட்டு இந்த மெட்டீரியலோட பண்பே அதுதான். நமக்கு குரோம் ஃபினிஷும் கொடுத்தாலும் அந்த கிளேஸ் இருக்கும். ஓகேவா? இந்த அட்டனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்துட்டு சில படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வர மெட்டீரியல் மினிமம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் படித்தாதான் நம்ம வந்து இந்த எக்ஸாமை வந்து வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெய்லி ஈவினிங் 6 to 6 o'clock அட்டன் பண்ணிடுங்க கிளாஸில். ஏன்னா அதில் வந்து நீங்கள் கேட்குற பெரும்பாலான கேள்விகள் அதில் வந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஃபிட்ரு வெல்ட்ரு அதனால இல்லை அப்படின்னு விடாமல் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். எந்த ஒரு கிளாஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கேட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, சிடிடி எக்ஸாமில் கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு ப்ரிவியஸ் பண்ண முடியுமா? அது பண்ணலாம். நமக்கு அது வந்துட்டு இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன்டாக ஒரு வீடியோ போட போகிறோம். நம்ம ஏற்கனவே வெரி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இது பண்ணும்போது சிபிடி எக்ஸாமை பற்றி இந்த ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் நம்ம, அதாவது அப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருந்தோம், செப்டம்பர் 2nd வீக் எக்ஸாம்னு சொல்லியிருந்த டைமில் நம்ம சொன்னோம். ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில்
நம்ம இந்த சிபிடி எக்ஸாம் பத்தி ஃபுல்லா ஒரு கிளாரிஃபை பண்றோம் அப்படின்ட்டு. அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். போயிட்டு வரலாம். அது எப்படி போகணும் எப்படி வரணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகே, அட்டனன்ஸை வந்து போட்டுருங்க. இன்னைக்கு வந்து ஃபிட்டர், வெல்டர், டர்னர், மிஸ்டிஸ்ட் எல்லாருக்காகவும் இன்னைக்கு வந்து இந்த ஃபேக்கல்டிஸ் மோனசுந்தரம், மிஸ்டர் உத்தரபாண்டி, மிஸ்டர் பெருமாள், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், மிஸ்டர் முரளி, மிஸ்டர் ராஜேஷ், எல்லாமே படம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ராஜேஷ், மிஸ்டர் கோகுல், எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் கலந்துக்கிற இன்னைக்கு சண்டேனாலும் வந்து கலந்துக்கிற இன்ட்ரெஸ்டோட கலந்துக்கிட்டவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சும்மா ஆன்லைன் கிளாஸ்ல மட்டும் இருந்தால் பத்தாது, படிங்க. அது ஒன்று தான் நமக்கு வெற்றியை தேடித்தரோம். ஓகே, நன்றி. இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.